அதனாலதான் உன் அப்பாவோட அவமானத்துக்கு பழி வாங்க ஏன் பசங்களை வச்சு செய்ய பாக்குறியா? அண்ணா, எங்க அப்பா இந்த குடும்பத்துக்காக என்ன வெல்லாம் அனுபவிக்கல. அவர் கண்ணு பார்த்து நான் எப்படி பேசுவார், அவர் நான் எப்படி எதிர்கொள்வார்? ஏற்கனவே சஞ்சுவை பத்தி இவ்ளோ போய் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு மேல போய் சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில தான் வாழ்ந்துச்சிருக்கேன். இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் சந்தித்து பாட்டி, ஏன் எங்க அப்பாக்கு இப்படி பண்ணன? அண்ணா, இன்னைக்குதான் புரியுது துப்பாக்கி எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு. நான் இன்னைக்கே அப்பா கிட்ட பேச போறேன். துப்பாக்கியை லாக்கர்ல வைக்க சொல்லுங்க, இல்லனா அதை வித்துட சொல்லுங்க. என்ன வேணா பண்ணுங்க, ஆனா துப்பாக்கி நம்ம வீட்டுல இருக்க கூடாது. நீ சொல்றது சரிதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, மனுஷன் துப்பாக்கியை பயன்படுத்தவே கூடாது. நான் அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். ஒருவேளை தவறுதலா அந்த துப்பாக்கியில இருந்து குண்டு பாஞ்சு நேஹாவுக்கோ இல்ல உனக்கோ பட்டிருந்தா? அதுதான் அண்ணா, எலும்பும் சதையுமா ஒரு எதிரிகிட்ட கூட ஓரளவுக்கு நீங்க மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா துப்பாக்கி ஒரு இயந்திரம், அதுக்கு உணர்ச்சியும் கிடையாது, யோசிக்கிற புத்தியும் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வேலை தான் தெரியும், யாரோட உயிரையாவது எடுக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க சஞ்சு, துப்பாக்கி ஒரு உயிரற்ற பொருள், ஆனா அதனாலது உயிருக்கு அதிக ஆபத்து. இப்போ புரியுதுன்னா, சின்ன வயசுல அப்பா எனக்காக விளையாட்டு துப்பாக்கி வாங்கிட்டு வரும்போது ஏன் நீங்க என்ன விளையாட விடலன்னு இப்போ புரியுது. அப்புறம் நீங்க அந்த துப்பாக்கியை உடைச்சிருவீங்க. நீங்க அதை விரும்பல, பொம்மை துப்பாக்கியில கூட விளையாட விரும்பல. சின்ன வயசுல புரியாத விஷயம் வளர்ந்த பிறகு புரிஞ்சிடுது. இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஆனா சஞ்சு, மறுபடியும் இப்படி ஒரு தப்பு நடக்கக்கூடாது, சரிங்க? ஆனா சஞ்சு, ஒன்று சொல்லு, நான் அங்க இந்தியன் காஃபி ஹோம்ல நேஹாவோட இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ எப்படி நேர துப்பாக்கியோட வந்த? அது நம்ம வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கு இந்தியன் காஃபி ஹோம். அங்க போனப்போ தெரிஞ்சது. அங்க வெயிட்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. சரியா 12 மணிக்கு ஒரு பையன் நேஹா அக்கா கிட்ட தன் காதல சொல்ல போறான்னு பேசிட்டாங்கன்னா. நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். தெரியல, இந்த திரிபாட்டி குடும்பம் அப்படி என்ன குடிச்சிட்டு இருக்காங்களோ தெரியல. ஒரு வாட்டி அவங்க தலையெழுத்தை எழுதுன அந்த பேனா மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். சத்தியமா முதல்ல அதைத்தான் உடைப்பேன். பண்ணின எல்லா வேலையிலையும் மண்ணை அள்ளி போட்டுட்டான். இதுல இந்த பாச போராட்டம் வேற தனியா நடக்குது. என்னாச்சு பங்கஜ், ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ நேஹாவை பத்தி என்கிட்ட சொல்ல வந்தப்போ அப்ப என் புத்தி வேலை செய்யல, நான் பைத்தியம் ஆயிட்டேன். அந்த நேரத்துல நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் அண்ணனை சமாதானப்படுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ தூண்டி விட்ட. சரி, இதையும் விடு. அப்புறம் காஃபி ஹோம்ல உனக்கு அஜயனோட முகம் தெரியலன்னு வச்சுப்போம். ஆனா நீ நேஹாவை பாத்தியே, அப்ப அவகிட்ட போய் பேசி இருக்கலாமே, அந்த பையன்கிட்ட இருந்து நேஹாவை காப்பாத்திருக்கலாமே. காப்பாத்திருக்கணும்ல? அவளை அக்கா அக்கான்னு சொல்றியே, ஆனா நீ என்ன கொண்டுன? நீ என்கிட்ட வந்த, என்ன வெடிமருந்து குவியல்ல உட்கார வச்ச, அப்புறம் எரியிற தீக்குச்சிய என் கையில கொடுத்துட்ட. ஏ
என்னாச்சு? ஏன் எங்கேயும் அங்கேயும் பாக்குற? ம், கேட்டதுக்கு பதில் சொல்லு. சஞ்சுவோட வலிக்கு பதில் சொல்லத்தான் உன் அப்பாவை நாங்க வேலைக்காரனா ஆக்கினோம். அதுக்கப்புறம் உன் அப்பாவை உதைச்சு சஸ்பெண்ட் பண்ண வச்சோம். கஷ்டப்படுறதுக்கு கட்டாயப்படுத்தினோம். நடந்ததுக்கு அப்புறம் அப்பாவை போய் பார்க்க எனக்கு தைரியம் இல்ல. என்னால இது முடியாது முடியாது முடியாது. என்னாச்சு நேஹா? ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? சொல்லு, என்னாச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நேஹா, அட 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 என்ன பண்ணிட்டு இருக்க நேஹா? அம்மா கிட்ட ஏதாவது சொல்லுவியா? வெளியே வந்து பேசு. இல்லம்மா, இல்ல, என்னால அப்பாவோட முகத்தை பார்க்க முடியாது. அவரோட கண்ணை பார்த்து பேச முடியல. அவர் முன்னாடி போக எனக்கு பயமா இருக்கு. நேஹா, நேஹா, நீதான் என்ன பயமுறுத்திட்டு இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு தெரியும் அம்மா. அப்பா உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருப்பாரு. அஜய் சாருக்கு குண்டு பட்டுச்சு, நான் அவ சஞ்சய் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க 2 பேர் மனசுலயும் நிறைய கேள்விங்க ஊறிச்சுக்கும். உங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்பா என்கிட்ட சொல்லலங்கிறது புரியுது. ஏன்னா அவர் தன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை பசங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா நீங்க ஏன் இவ்ளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சஞ்சயும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அப்பாவை இவ்ளோ கேவலப்படுத்தினாங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. ஏம்மா? உங்களுக்கு ஒரு யோசனையும் இல்லம்மா. நீங்க பண்ண இந்த தப்பால நான் எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிறேன்னு. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க நான் சின்ன பொண்ணு இல்ல பெரியவள் ஆயிட்டேன்னு சொல்றீங்க. அட, நான் பெரியவள் ஆயிட்டேன்னா அப்புறம் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க. ஏறும்மா, பெத்த வந்த கடவுளோட வடிவம். இந்த விஷயத்த இவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கீங்க. எப்பவாவது உங்க பசங்க கிட்ட ஒரு மனுஷனா நடந்துக்கோங்க.